கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை இதனோட நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 91 சங்கீதம் 14 வசனத்திலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் புதிய நாளுக்காக இணைந்திருக்கிறீர்களோ அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்த வேதாந்தத்தை நம்ம கையில தந்து விட்டார். இரவும் போலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறுங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருக்கா? அதை அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், நிறைய குடும்பத்திலே வாஞ்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலக வாஞ்சை இருக்கு, நிறைய வாஞ்சை இருக்கு. பணம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், நகை சேர்க்கணும், எத்தனையோ காரியத்துல வாஞ்சையா இருப்பாங்க. சில குடும்பத்துல தனக்கு மட்டும்தான் எல்லாமே, தான் குடும்பம் அதை பத்தியே ஒரு வாஞ்சையா இருப்பாங்க. மற்றவங்க எப்படி போனாலும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல வாஞ்சையா இருக்கணும். அவன் என்னிடத்தில் வாஞ்சை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் மேல யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த அடைக்கலம். அந்த உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னாலே அதுக்குள்ள சகல கிஃப்ட் உள்ள வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நாட்டுக்குள்ள இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, நம்முடைய வாஞ்சை கர்த்தரா இருக்கா? அதை மட்டும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப கையில செல்போன் இருக்கு. அந்த செல்போன் மேல ஒரு 12 மணி நேரம் வாஞ்சியா இருக்கிறாங்க. ஃப்ரெண்டு மேல வாஞ்சியா இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே வண்டி மட்டும்தான் பிடிக்கும், வண்டி மேல ஒரு வாஞ்சை. சில குடும்பத்திலே மற்ற காரியங்கள், தவறான காரியத்து மேல ஒரு வாஞ்சை. ஏன்னா அப்படிலாம் உலகத்துக்குள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. சாயங்காலம் ஆனா போது தண்ணி அடிக்க போயிடுவாங்க, அது மேல ஒரு வாஞ்சியா இருப்பாங்க. சில குடும்பத்துல விபச்சாரத்தை போய் சிக்கி விடுவாங்க. ஒரு மனுஷனுடைய வாஞ்சை கர்த்தர் மேல இருக்கணும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், உண்மையிலே ஒரு குடும்பத்திலே வாஞ்சை கர்த்தர் மேல இருக்குமானால் அந்த குடும்பத்தை கர்த்தர் சொல்கிறார், அவனை விடுவிப்பேன். அப்ப கர்த்தர் மேல யாரெல்லாம் தாகமா இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு முதல் கிஃப்ட் என்ன பிரதர் அப்படின்னா விடுதலை. உண்மையிலேயே 24 மணி நேரம் விக்கிர வழிபாடு இல்லாம, தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம கர்த்தர் மேல யாராவது வாஞ்சியா இருக்கிறீங்களா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். கர்த்தர் மேல வாஞ்சியா இருக்கணும் அப்படின்னாலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவான், சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சிருவான், தேவனை தேட ஆரம்பிச்சிருவான். தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்ல போய் சிக்கி கொள்ள மாட்டான். ஏன்னா நிறைய குடும்பத்துல தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்ல போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு கண்ணீர், நீ ஏமாத்திட்டான், வச்சுட்டான், போயிட்டான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல ஒரு வாஞ்சை. கர்த்தர் மேல வாஞ்சையா இருந்தால் அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை உண்டு. யாரெல்லாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறாங்களோ, அவருடைய நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு 2வது ஒரு கிஃப்ட் இருக்கு. அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலம் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தினால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ 2 கிஃப்ட், முக்கியமான கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்றது தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். வாஞ்சை கர்த்தர் மேல இருக்கணும். என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் சொல்லி முடிச்சிட்டாரு. வாஞ்சை இன்னைக்கு யார் மேல இருக்கு? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
வாஞ்சை உண்மையிலே கர்த்தர் மேல இருந்துச்சு அப்படின்னா டபுள் கிஃப்ட். அந்த டபுள் கிஃப்ட்லாம் பெஸ்ட். உயர்ந்த அடைக்கலம், முதல்ல விடுதலை, இரண்டாவது உயர்ந்த அடைக்கலம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பூமியில கடைசி வரிய கர்த்தருக்காக மட்டும் வாழக்கூடிய குடும்பம் தான் கர்த்தருக்கு வேணும். கர்த்தர் மேல வாஞ்சையா இருந்தாச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட கிஃப்ட் இருக்கு. இந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்துல இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட வாஞ்சை கர்த்தர் மேல இருக்கணும். அந்த குடும்பத்தை விடுவிப்பேன்னு சொன்னீங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து உங்க மேல நாங்க வாஞ்சியா இருக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு அதிகமா தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தர் மேல தாகமா இருக்கணும். உலகத்தின் மேல அல்ல, எங்களுடைய வாஞ்சை முழுவதும் கர்த்தர் மேல இருக்கணும். அந்த கிருபை தாங்க. எந்த குடும்பத்துக்குள்ள எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாலும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, இரவும் பகலுமா வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை, உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும்பா. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு புது வல்லமையில நிரப்புங்க, புது அபிஷேகம் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. எல்லா குடும்பத்தையும் புது கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரமான பிள்ளைகளை நிரப்புங்க. சகல குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க, கையின் கீழில் ஆசிரியங்க, எல்லா தடைகளும் விலைக்கு ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்திலே எந்த சூழலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். உங்க பிள்ளையோட நீங்க கூட இருங்க. உங்க நாம மையப்படட்டும். வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். பல்கி பெருகணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தர் பொறுப்படுத்தும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அபரிதமா ஆசிரியங்க. கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்து விடுவோம். துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.